திரு ஆரூர். இந்த திருவாரூர் கோயில் என்பது அது கோவில்களின் கோவில். அது வெறும் சிங்கிள் கோவில் மாதிரி இருக்காது. இது ஒரு கோவில்களின் கோவில் என்று சொல்வார்கள். என்னன்னா அந்த கதவே திறக்க முடியாது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மதில் போன்ற கதவுகள் அது. அதில் போய் உள்ளார போனீங்கன்னா தூணா கூட நிற்கிற நீங்க பார்த்துருக்கலாம். அது வந்து ஆயிரங்கால் தூண்கள் சொல்லிட்டு மேலே கட்டடம் இல்லாமல் தூண்களாகவே ஒரு ஆயிரக்கணக்கில் சர்வதோஷங்களையும் பரிகாரம் செய்யக்கூடிய தலம். அது சர்வதோஷ நிவர்த்தி தலம் என்று சொல்கிறார்கள் இந்த திருவாரூர். ஆக்சுவலா இது திருமால் வந்து அந்த லிங்கத்தை தன் மார்பிலே வைத்து வழிபட்டதாகவும், பின்னால அது அந்த லிங்கத்தை வந்து இந்திரன் விரும்பி கேட்டு பெற்றதாகவும் புராணம் சொல்லுது. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். பாக்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆலையாற்றுப்படை என்ற தலைப்புல முக்கியமான கோயில்கள் பற்றி நம்ம உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலையாற்றுப்படையினா ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். ஆற்றுப்படைன்னா ஒரு அரசனை சென்று பாடல் பாடி பரிசு பெற்று திரும்புகின்ற புலவர் வழியிலே தான் காணும் இன்னொரு புலவரிடம் இன்னாரிடம் சென்று பாடி நீயும் பரிசு பெற்றுக்கொள் என்று ஆற்றுப்படுத்துதல், வழிப்படுத்துதல், அதான் ஆற்றுப்படை என்று சொல்வார்கள். அந்த வகையில தமிழகத்தின் மிக பிரபலமான இல்லை அதிகம் அறிந்திடாத ஆனால் மிக சிறப்பு வாய்ந்த கோயில்களுக்கு நேரடியாக சென்று அது பற்றிய விவரங்களை நீங்களும் சென்று பார்க்கும் வண்ணம் வழிப்படுத்துவதற்காக, ஆற்றுப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல ஆலயங்கள் பற்றி பேசியிருக்கோம். இந்த முறை ஒரு மிக பிரம்மாண்டமான ஆலயத்தை பற்றி நான் உங்களோட பேச போறேன். திரு ஆரூர். ஆரூர்னா திருவாரூர். திருவாரூர் என்பது பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த திருவாரூர் கோயில் சிவபெருமானுடைய கோயில், வன்மீகநாதர் என்று சொல்கிறார்கள். புற்றிடம் கொண்டார் அவருடைய பெயர். இந்த திருவாரூர் கோயில் என்பது அது கோவில்களின் கோவில். அது வெறும் சிங்கிள் கோவில் மாதிரி இருக்காது. இது ஒரு கோவில்களின் கோவில் என்று சொல்வார்கள். அந்த திருவாரூர் இன்னொரு சிறப்பு என்னன்னா, கோவில் 5 வேலி, குளம் 5 வேலி, செங்கழுநீர் ஓடை 5 வேலி என்று வழக்கத்திலே சொல்வார்கள். அதாவது கோயிலுடைய பரப்பளவு 5 வேலி. கமலாலயம் குளம், அந்த தெப்பக்குளம், அதனுடைய பரப்பளவு 5 வேலி. இதெல்லாம செங்கழுநீர் ஓடை என்று 5 வேலியில ஒரு பெரிய ஓடை இருந்திருக்கிறது, இப்போது இல்லை. அது இறைவனுக்கான மலர்கள், அந்த அபிஷேகத்திற்கான நீர் எடுப்பதற்காக இருந்திருக்கலாம். ஸோ இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு தான் இந்த திருவாரூர் கோயில். இந்த திருவாரூர் கோயிலுமே கூட சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உறையூர், தஞ்சாவூர், நம்ம கங்கை கொண்ட சோழபுரம், பழையாறை இதெல்லாம் வந்து சோழர்களுடைய தலைநகரமாக இருந்தது, எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் முற்கால சோழர்களுக்கும் முற்பட்ட சோழர்கள் திருவாரூர் தான். நீங்க மனுநீதி சோழராக இருக்கட்டும், அந்த மாதிரி கரிகாலன் கூட திருவாரூர்ல இருந்து ஆட்சி செய்ததா வரலாறு சொல்லுது. ஸோ காலத்திற்கு முற்கால சோழர்களுக்கும் முற்பட்ட புராண காலம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த திருவாரூருடைய கோயில் வரலாறுங்கிறது அந்த புராண காலத்தில் ஆரம்பிக்குது, அப்புறம் வந்து முற்கால சோழர்களுக்கும் முற்பட்ட சோழர்கள் காலத்தில் ஆரம்பிக்குது, அப்புறம் சோழர்கள், அதான் சொல்றாங்க. அதுல வந்து இந்த கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா ஆதித்த சோழன் 871 கல்வெட்டுகள் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டு நம்ம சரபோஜி மன்னர், அதாவது மராத்திய மன்னர்கள் வரையிலான கல்வெட்டுகள் அந்த கோயில்ல இருக்கு. அதாவது ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியும் புராண முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான ஆலயம். அது ஆலயம் என்று சொல்வதை விட ஆலயங்களின் ஆலயம். ஏன்னா அதுல அவ்வளோ சந்நிதிகள், அதுல நூற்றுக்கணக்கான லிங்கங்கள், அது 50-60க்கான விநாயகர் சிலைகள் என்று அது ஒரு பறந்து விரிந்த ஒரு இடம். அது நீ நுழைஞ்சு போறதே அந்த திட்டி வாசல் வழியாக தான் நம்ம உள்ளறையே நுழையணும். அந்த ராஜகோபுரம் என்னன்னா அந்த கதவே திறக்க முடியாது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மதில் போன்ற கதவுகள் அது. அதில் போய் உள்ளார போனீங்கன்னா தூணா கூட நிற்கிற நீங்க பார்த்துருக்கலாம். அது வந்து ஆயிரங்கால் தூண்கள் சொல்லிட்டு மேலே கட்டடம் இல்லாமல் தூண்களாகவே ஒரு ஆயிரக்கணக்கில்
அந்த காலத்துல திருவிழாக்கள் நடக்கும்போது அது மேல துணி போட்டு ஒரு பந்தல் மாதிரி சாமியான மாதிரி பண்ணுவாங்கன்னு அதுல கதைகள் சொல்லுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரம்மாண்டமான அந்த கோவில். இந்த கோவில்ல அவர் வந்து வன்மீகநாதர், இறைவனின் பெயர் வன்மீகநாதர், புற்றிடம் கொண்டார். ஒரு புற்றிலிருந்து சுயம்புவாக வந்தவர் தான் இறைவன். அதுல இன்னொன்னு பக்கத்திலேயே வந்து வன்மீகநாதருக்கு அருகிலேயே தியாகராஜர். இந்த தலத்தின் மிகச் சிறப்பு வாய்ந்த தெய்வம்னா அந்த உற்சவர் தியாகராஜர், தியாகேசர் என்று சொல்லுவாங்க. அந்த தியாகேசருக்கு மேனி வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. ஆக்சுவலா இதுல இன்னொரு இதற்கு மரகத லிங்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தியாகேசர் இதுலயே வீதி விடங்க லிங்கம் என்று சொல்வார்கள். ஆக்சுவலா இது திருமால் வந்து அந்த லிங்கத்தை தன் மார்பிலை வைத்து வழிபட்டதாகவும், பின்னால அது அந்த லிங்கத்தை வந்து இந்திரன் விரும்பி கேட்டு பெற்றதாகவும் புராணம் சொல்லுது. அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதுல இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா, பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு பிடித்தமான அந்த லிங்கத்தை, மரகத லிங்கத்தை மார்பிலை வைத்து உறங்குகிறார். அப்ப அவருடைய மூச்சுக்காற்று ஏறி இறங்குவதற்கு போல அந்த லிங்கம் வந்து நடனம் ஆடுது அப்படின்றாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அந்த உருவகம் அது. அதுதான் அஜபா நடனம் என்று சொல்கிறார். ஆழித்தேர் இழுக்கும் போது ஆழித்தேர் இழுக்கும் போது பக்தர்கள் அஜபா நடனம் ஆடி வருவாங்க. ஸோ அந்த இந்திரன் வந்துட்டு அந்த லிங்கம் வச்சிருந்தப்ப முசுகுந்த சக்கரவர்த்தி, அவர் தான் வந்து திருவாரூரை ஆண்ட புராணகால மன்னர் என்று சொல்கிறார்கள். முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து இந்திரனுக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு இடைஞ்சலில் இருந்து அவரை எதிர்த்து போரிட்டவர்களை இவர் எதிர்த்து போரிட்டு இந்திரனுக்காக போரிட்டு வென்றமைக்காக இந்திரன் இவருக்கு ஏதோ ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அந்த இந்திரன் வந்து இவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற மரகத லிங்கத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அப்ப அந்த மரகத லிங்கத்தை வந்து அவன் அதை கொடுக்க மனசு இல்லாம மயனை கூப்பிட்டு, தேவலோக சிற்பியான மயனை கூப்பிட்டு, அதே போல இன்னொரு 6 லிங்கம் பண்ணிரு அப்படின்னு சொல்லி 7 லிங்கம் 7 லிங்கத்தையும் வச்சுட்டு இதுல நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு முந்தின நாளே தியாகேச பெருமான் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய கனவுல வந்து, நான் வந்து அந்த நீர் அணிந்திருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை நீ கேளு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னா இவர் கரெக்டா கேட்டவுடனே அந்த ஒரிஜினல் லிங்கம் அவருக்கு கொடுக்க வேண்டியதாயிருது இந்திரன். அப்புறம் இந்திரன் வந்து மீதி 6 என்ன நீ ஏழையுமே நீ வச்சுக்கொண்டு சொல்லு. அதான் சப்த விடங்க லிங்கங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த முதல் லிங்கம் தான் திருவாரூர். அந்த மீதி இருக்கக்கூடிய 6 லிங்கங்களும் பக்கத்திலேயே காரவாசல், திருக்காரவாசல், திருக்குவளை, திருநாகை காரணம், இந்த நாகப்பட்டினம், அந்த மாதிரி திருநெய்மூர், அந்த மாதிரி நிறைய ஊர்களில் வந்து அந்த சுத்தியே இருக்கக்கூடிய வீதி விடங்க தலங்கள் என்றே பெயர். விடங்க தலங்கள், சப்த விடங்க தலங்கள் என்று பெயர். 7 ஊர். அதுல அந்த இதை வச்சு பூஜிக்கிறாங்க. இப்போ இந்த தியாகேசர் பெருமானுக்கு பக்கத்திலேயே வன்மீகநாதர், அவர் தான் வந்து இறைவன். இந்த வன்மீகநாதர் இதுல நீங்க இன்னொரு நாங்க போய் பார்த்ததுல ரொம்ப அற்புதமா இருந்தது என்னன்னா, மூலவர் சந்நிதியில வன்மீகநாதர் இருக்கார். சர்வ தோஷங்களையும் பரிகாரம் செய்யக்கூடிய தலம் அது. சர்வ தோஷ நிவர்த்தி தலம் என்று சொல்கிறார்கள் இந்த திருவாரூர். அப்படிப்பட்ட ஒரு தலம் நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா, பிறக்க முக்தி தரும் தலம் திருவாரூர், பார்க்க முக்தி தரும் தலம் தில்லை சிதம்பரம், நினைத்தாலே முக்தி தருவது அண்ணாமலை, கேட்க முக்தி தருவது அவினாசி, இறக்க முக்தி தருவது காசி. அப்படி இருக்கும்போது இது பிறப்பதற்கே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் இந்த திருவாரூர். இங்க அதை கூட நாங்க போய் பார்த்தோம். ஆக்சுவலா அந்த சாமியை பார்த்துட்டு வெளியில வரும்போது சண்டிகேஸ்வரர் இருக்கார். அப்ப என் கூட வந்த அந்த அலுவலகத்தில் பணிபுரிந்த நண்பர், அவர் தான் எங்களை அழைச்சி போய் சுத்தி காமிச்சார். ஆக்சுவலா திருவாரூர் போற எல்லாருமே நீங்க வந்து அங்க இருக்கிற யாரோ ஒரு அன்பர்களை கூட கேட்டு இந்த வரலாற்றை நன்கு அறிந்தவர்களை அழைத்து கொண்டு அந்த கோயிலை சுத்தி பார்க்கறது ரொம்ப நல்லது. அதுமில்லாந்து போய் சாமி பார்த்தோம், சாமி கும்பிட்டு வந்தோம்னா நீங்க தயவு செய்து போகாதீங்க, போகவும் முடியாது. ஏன்னா திருவாரூர் கோயிலுக்குள்ளார அவ்வளோ விடயங்கள் இருக்குது. ஸோ அப்படியா யாராவது ஒருத்தரை அழைச்சிட்டு போய் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப இது விவரங்கள் சொல்லுவார்கள். இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த இதை சொன்னேன், அதுதான் அவர் வந்து எடுத்துட்டு வந்தாரு. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியே பார்த்த தலை வந்து குரங்கி தலை இருக்குது, உடம்பு வந்து மனித ரூபத்துல இருக்கிறாரு. நீங்க சாமி சந்நிதியிலேருந்து வெளியில வரும்போது அந்த கதவுலேயே அவருடைய உருவத்தை வந்து பொதித்து வைத்திருக்கிறார்கள். அது முசுகுந்த சக்கரவர்த்தி நீங்க பார்க்கலாம்.
பார்த்துட்டு அதுல இந்த மூலவரை பத்தி நான் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பார்த்தப்ப மூலவர் அங்கே புற்றிடம் கொண்டார். அவர் வந்து வன்மீகநாதரே, அவருக்கு வந்து சுயம்புவாக வந்தவர். அதுக்கு அபிஷேகங்கள்லாம் அடிக்கடி நடக்கிறதுல இப்போதான். அதில் இவங்க பிரியாவிடை அம்மன், அதாவது இல்லாள் என்று சொல்வார்கள். ஒரு வீட்டில் மனைவிங்கிறது ஒரு மனைவிங்கிறது எப்படி இல்லாள், அந்த இல்லத்தையே நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே இருக்கிறவங்க தான் இல்லாள் என்று சொல்வார்கள், மனைவியை சொல்லுவோம். அப்ப அந்த வன்மீக நாதருக்கு பக்கத்திலேயே பிரியாவிடை அம்மன் அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. நீங்க அதையும் பார்க்கணும், போனீங்கன்னா முன்னாடியே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு நவுறதே கிடையாதான். கும்பாபிஷேகத்தை அப்ப மட்டும் ஒரு 5 நாள் யாகசாலையில் இருப்பாங்க, மீதி விழா கொண்டாந்து உட்காந்துருவாங்களாமா. அந்த பிரியாவிடை அம்மன்றதை அதை விட்டு நவுறதே இல்லை அவங்க. அது ஒரு அற்புதமான அங்கே விஷயமா இருந்தது. அது அல்லாம திருவாரூர் வன்மீகநாதர், அதுக்கு பக்கத்துல நம்ம தியாகேசர். தியாகேசர் இதுல ஒரு பெரிய இது என்னன்னா, அவர் மகாராஜா. அவர் கடவுள்களுக்கெல்லாம் கடவுள், மகாராஜா. அது சோமாஸ்கந்த வடிவம் என்று சொல்கிறார்கள். அந்த அமைப்பே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது முகம் மட்டும்தான் தெரியும் அவரு தியாகேசருக்கு. தியாகேசர் பக்கத்துல கொண்டியம்மன் என்று சொல்கிறார்கள். அம்மன் கொண்டியம்மன் அம்மன். அந்த கொண்டியம்மனோடு இந்த இடப்பக்கம் அது மீதி எல்லாம் உடம்பு ஃபுல்லா மறைந்திருக்கும். முகம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். முகத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், பாதங்கள் கூட பார்க்க முடியாது. அது வருடத்தில் ஏதோ 2 நாட்கள் மட்டும் தியாகேசனுடைய பாதங்களை தரிசிக்கலாம். இல்லையே இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இவருடைய முகத்தை திருவாரூர்ல பார்த்தோம்னா, அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி விளமல் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கேதான் தியாகேசனுடைய பாதத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம், பக்கத்துல தான் இருக்கு அற்புதமான அந்த கோயில். ஸோ தியாகேசர் எப்படி இருப்பான்னா, அவர் நவரத்ன பீடத்தில் உட்கார்ந்துருக்கார். அவர் மகாராஜா இல்ல, ஒரு நவரத்ன பீடத்துல அந்த அலங்காரம் எல்லாமே அது ஒரு காண கிடைக்காத காட்சி. நீங்க தியாகேசர் அது ஒரு காண கிடைக்காத காட்சி தான் அது. அவர் என்னென்ன ராஜாங்கிறல 2 பக்கமும் 2 வால் இருக்கும், 2 வால். அதுக்கப்புறம் வெறும் முகம் மட்டும்தான் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான இருக்கு. அவர் வலப்பக்கத்துல ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளதான் அந்த மரகத இந்திரன் பூஜித்த மரகத லிங்கம். எதை போய் இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தி வாங்கிட்டு வந்தாரோ அந்த மரகத லிங்கம், அந்த மரகத லிங்கத்துக்கு தான் அபிஷேகம். அது காலையில ஒரு தடவை, உச்சி காலத்துல ஒண்ணு, இரவு ஒண்ணு பண்றாங்க. அதை பண்ணி அதுக்கு தான் அபிஷேகம். இவருக்கு கிடையாது, தியாகேசருக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விவரங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. தியாகேசர், அந்த தியாகேசர் தான் ஆழித்தேர்ல உற்சவம் வருவார். தியாகேசா அப்படின்ட்டு ஆழித்தேருங்கிற ஒரு பிரம்மாண்டம், அது ஒரு பிரம்மாண்டம். இந்த திருவாரூர் கோயிலே ஒரு பிரம்மாண்டம் தான். அதுல எண்ணற்ற, நீ உள்ளார நுழைஞ்சோம்னா, அதான் சொல்றேன், கையை 2 கைகளையும் விரிக்க முடியாது அப்படிம்பாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஒரு சந்நிதி வந்துருமா, இன்னொரு சாமி சந்நிதி வந்துடும். அந்த அளவுக்கு சந்நிதிகள் அதிகமாக அமையப்பெற்ற அற்புதமான திருக்கோயில். அதுல இன்னொரு நாங்க பார்த்ததுல அம்பாலே அதுல 3 இது சொல்றாங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்திங்கிறதுனால 3 அம்பாள். கொண்டியம்மன் மாதிரி அமலோத்பவ அம்பாள் அப்படின்னு ஒரு அம்பாள் வெளியில இருக்காங்க, அவங்க 2ஆம் பிரகாரத்துல இருக்காங்க. அந்த அம்பாள் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய கருணை வடிவிலான அம்பாள். அந்த அம்பாளுமே எப்படின்னா, அது பக்கத்துல ஒரு தோழி இருக்காங்களாமா. அந்த தோழி முருகனை சுமந்திருக்காங்க தோல்ல. இவங்க அவங்க மேல கையை வச்சுக்கிட்டு இந்த குழந்தையினுடைய ஒரு சின்ன சுட்டி விரலை இப்படி பிடித்து கொண்டு இருப்பது போல் அந்த அமலோற்பவ அம்பாள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அந்த பாலமுருகனுடைய விரலை, பிஞ்சு விரலை பிடித்து கொண்டு இருப்பது போல் பாவத்துடன் அந்த சிலை விக்கிரகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அம்பாள் 2வது சிலை. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம், திருவாரூர்னாலே கமலாம்பாள், அன்னை கமலாம்பாள், கமலாம்பிகை. கமலை என்று சொன்னாலே அது கமலை பீட்டம் என்று சொல்கிறார்கள். கமலை என்றாலே கலைமகள், மலைமகள், அலைமகள், 3 பேருடைய உருவமாக அங்கே கமலாம்பிகா, அன்னை கமலாம்பிகாள் இருக்கிறார். தவக்கோலத்துல அந்த வலதுகளை மடித்து அந்த 2 காலம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அந்த 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 கோலமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை, தவ யோகத்தை காண்பிக்குது. அந்த அமைப்பே ஒரு தவம் செய்யக்கூடிய அமைப்பிலே அமைந்திருக்கிறது அம்பாள். மிகவும் கருணை வடிவாக அந்த உலக நன்மைக்காக அறம் தழைத்தோங்க அம்பாள் தவம் இருக்கிறதா ஐதீகம். அது கமலை பீடம் என்று சொல்கிறார்கள்.
அந்த கமலை பீடம் அம்பாள் கமலாம்பிகா பின்னாடி தனி சந்நிதியாகவே கோவிலாகவே இருக்கும் அந்த கோயிலில். சரின்னு சொல்லிட்டு அம்பாளை பார்த்துட்டு வெளியில் வரும்போது அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை காண்பித்தார். அது வந்து அட்சரப்பீடம் என்று சொல்கிறார்கள். அட்சரப்பீடம்னா 51 சக்தி பீடங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக 51 சக்தி பீடங்கள்ல திருவாரூர் நார்மலாக சொல்றது இல்லை. இருந்தாலும் கமலை பீடம்ங்கிறது மிக சக்தி சக்தி வழிபாட்டில் மிக மிக முக்கியமான பீடம் கமலாம்பாள், அந்த கமலை பீடம் என்று சொல்கிறார்கள். அது உண்மையும் கூட. நீங்க அன்னை கமலாம்பாளை நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே அதை மறுக்க முடியாத உண்மையாக தான் நமக்கு தோணும். அது அந்த இதிலே வெளியில் வந்து இந்த அட்சர பீடம் என்று 51 சக்தியுமே அதில் உறைந்திருக்கிறதாகவும் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு இங்க வந்து அந்த 51 தேவியரையும் வேண்டி அந்த இடையில இருக்கக்கூடிய இடைவெளியில் மனதை நிறுத்தி நம்ம என்ன விருப்பப்படுறோமோ, என்ன வேண்டும் என்று வேண்டுகிறோமோ அதை நோக்கி ஒரு தியானம் மாதிரி செய்து வேண்டுவது, அந்த இடைவெளியில் மனதை செலுத்தி நாம் என்ன வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பற்றி வேண்டுவது மிக மிக சிறந்த பலன்களை தரும் என்று சொல்கிறார்கள். ஒரு நல்ல அற்புதமான அனுபவமா இருந்தது எங்களுக்கு. இன்னொரு திருவாரூர்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நவகிரக சந்நிதி பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் இருப்பாங்க. நவகிரகங்களின் பாவத்தை போக்கி அவங்களை காத்ததுனால, சிவபெருமான் காத்ததுனால இங்கே நேர்கோட்டில் நின்று அனுக்கிரக மூர்த்தியா, யாரையும் நீங்க பீடிக்க கூடாது, என்னை தரிசனம் செய்ய வருகின்ற பக்தர்களை நீங்கள் பீடிக்க கூடாது, மாறாக அவர்களுடைய தோஷங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும், அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று மகாராஜா ஆணை, தியாகராஜ பெருமானுடைய ஆணை. அதனால எல்லாம் நேர்கோட்டில் நிற்குது. அதுல இன்னொரு இது நாங்கள் கேள்விப்பட்டோம், திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூரை விடாதே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அது என்னடான்னு விசாரிச்சா, திருநள்ளாறு உங்களுக்கு தெரியும், சனி பகவான் ஏழரை சனி பாதிப்பில் இருக்கக்கூடியவர்கள். நலமகாராஜாவே திருநள்ளாறு போய் தான் தன்னுடைய அங்கே பாப விமோசனம் அடைந்தார் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட நல சக்கரவர்த்தியே என்ன செஞ்சிருக்கிறார்னா, திருநள்ளாறு சென்று தன் பாவங்களை களைந்து விட்டு இழந்ததை எடுக்கணும்ல, அவர் இழந்த எல்லாம் அவருக்கு கிடைக்கணுன்றப்ப அவர் வந்து திருவாரூர் வந்து இந்த நவகிரக சன்னதியிலே சிவலிங்கத்தை செய்து அந்த சிவலிங்க வழிபாடு பண்ணி தான் இழந்த எல்லாத்தையும் பெறுகிறார். அதனால்தான் என்ன சொல்றாங்க, திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூரை விடாதே. அந்த திருவாரூர்ல நவகிரக சந்நிதி எல்லாம் நேர்கோட்டில் இருக்கிறது பக்கத்திலேயே நல சக்கரவர்த்தி உருவாக்கி வணங்கிய லிங்கம் இருக்கு, பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு இங்க ஒரு இது ரௌத்ர துர்கை. ரௌத்ர துர்கை வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க போய் வேண்டியவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய அம்பாள் அவ ரௌத்ர துர்கை. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ரௌத்ரம்லாம் இல்லை, அது கருணையோட தான் இருக்காங்க. அதைத்தான் அதையும் சொல்றாங்க, ரௌத்ர துர்க்கையா இருந்தாலும் அவள் கருணையோடு பக்தர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருபவள் என்று சொல்கிறார். அப்புறம் இந்த புராண கதைகள் இது எல்லாமே வரலாற்று ரீதியாகவும் அந்த கோயிலில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். பார்த்து சாமி சந்நிதி அந்த பிரகாரம், முதல் பிரகாரம் தாண்டி உள்ளார போனோடனே சாமி சந்நிதியிலே வெளியில வர்றப்ப என்னன்னா, லெப்ட்ல ஒரு பெரிய மண்டபம், மணி மண்டபம். பார்த்தா அந்த ஒரு ஆலய மணியினுடைய மண்டபம். என்னன்னா, அங்கேதான் வந்து மனுநீதி சோழன் வந்து காலத்துல உங்க எல்லாம் நமக்கு தெரியும், பசு வந்து தன் கன்றை இழந்த நிலையில் இறைவனிட்ட வந்து புகார் தெரிவிக்க, அந்த அரசனிட்ட புகார் தெரிவிக்க அந்த மணியை அடைத்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதற்கான அந்த மண்டபம் அங்கே இருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடா. அதே மாதிரி மனுநீதி சோழன் வந்து தன்னுடைய மகனையே தேர்காலில் வைத்து கொன்றான். ஏன்னா பசுவின் கன்றை கொன்ற காரணத்தினால் நம்ம வரலாறு படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த கல் தேர் அங்கே இருக்கு, கல்லிலேயே தேரு. அந்த கல் தேர், அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. தியாகேச பெருமான் வந்து, நான் வந்து அந்த கல் தேர் ஓடுறப்போ உன்னை திருமணம் செய்துக்கிறேன்னு அம்பாள்கிட்ட சொல்லியிருந்தாராமா. அந்த மாதிரி ஒரு கதையும் சொல்றாங்க அதுல. ஸோ அந்த கல் தேரும் அங்கேயே இருக்கிறது. கல்லிலேயே அந்த தேரை வடிவமைச்சு தனியாக கொண்டு வச்சிருக்கிறாங்க. அதுவும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமா இருக்கு. அப்புறம் சுத்தி வந்தோம்னா ருணகரேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறார், உள்ளரே இருக்கும். ஒரு அவசியம் நீங்க போய் அந்த சந்நிதிக்கு பார்க்கணும். அற்புதமான லிங்க வடிவம் அது. ருணகரேஸ்வரர் வந்து என்னன்னா, நோய் தீர்க்கக்கூடியவர். நோய் தீர்க்கிறது மட்டுமல்ல, கடன் பிரச்சனைகளை
ரொம்ப நீண்ட கால கடன், தீராத கடன் பிரச்சனையை சிக்கி அல்லல்படுகின்ற அன்பர்கள் அங்கே போய் தரிசனம் செய்து அபிஷேகம் செய்து பார்த்தா அந்த ருணவனேஸ்வரர் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். அது பார்த்தாலே ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர்கிட்ட போய் வேண்டுனாக்கா அந்த நோய் தீர்க்கிறது, குறிப்பாக இந்த கடன், தீராத கடன் தொல்லைகளிலிருந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தருகிறார் என்றும் அன்பர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அங்க எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்று என்ன நாங்கள் இங்கே பார்த்தோம்னா, அடுத்து இப்படி சுற்றி வரும்போது நிறைய கோயில்கள், சன்னதிகள், எக்கச்சக்கமான சன்னதிகள் இருக்குது. விஸ்வகர்மேஸ்வரன் ஒரு சன்னதி இருக்கு. விஸ்வகர்மேஸ்வரர் இது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம திருப்புகலூர்னு ஒரு ஊர் மயிலாடுதுறை பக்கத்தில் அக்னீஸ்வர சுவாமிகள்னு ஒரு திருத்தலம், சுந்தரர் வழிபட்ட தலம். அது அந்த சுந்தர வழிபட்ட தலத்துல தான் வந்து வாஸ்து கோயில்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வீடு கட்டணும்னா வாஸ்து பிரச்சனை இருக்கிறது, இல்லை புதுசாக வீடு கட்டுறவங்க செங்கலை 3 செங்கல் வாங்கிட்டு வந்து இறைவன்கிட்ட பூஜித்து அதை கொண்டு வைக்கும்போது இந்த வாஸ்து பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி வீடு கட்டுறது பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். வீடு யோகம், வீடு கட்டுகிற யோகம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரியான ஒரு இது வந்து விஸ்வகர்மேஸ்வரர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு திருவாரூர் கோயில்லையே. அவர் வந்து இந்த மாதிரி வாஸ்து அங்கே வந்து நீங்கள் செங்கல் வைத்து வணங்கி எடுத்து செல்லும் போது இந்த கட்டுமானத்தை எந்த பிரச்சனையும் இருக்குல்ல, வீடு வாங்க யோகம் போன்றவை உருவாகும் என்று சொல்கிறார்கள். ஸோ அது ஒரு அமைப்பு அங்கே அந்த திருவாரூர்ல நாங்கள் பார்த்ததுல சிறப்பாக இருந்தது. இன்னொரு திருவாரூர்ல நாங்கள் பார்த்த கேள்விப்பட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, சமயக்குறவர்கள் 4 பேர் நமக்கு தெரியும், சமயக்குறவர்கள் 4 பேர் தெரியும். அதில் வந்து சுந்தரர் வந்து இறைவனுடைய ஒரு நட்பாகவே பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றவர், ஒரு அமைப்பை பெற்றவர், அது எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலா தியாகேச பெருமான் வந்து சுந்தரருக்காக பறவை நாச்சியாரிடம் தூது போனார் திருவாரூர் தெருக்கல்ல அப்படின்னு ஒரு ஸ்டோரி உண்டு. ஸோ அந்த அளவுக்கு தொண்டனுக்காக இறைவன் வந்து தூது சென்ற இடம் அது. அந்த கமலாலயம் வழியாகலாம் போயிருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த இதில் நாங்கள் படித்தோம். அது வந்து சர்வதோஷ. அதே மாதிரி வாதாபி கணபதியே கிட்டத்தட்ட 58 விக்கிரகங்கள் அந்த கோயிலில் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதில் வாதாபி கணபதினு ஒன்று காமிச்சாங்க, ரொம்ப விசேஷமான கணபதி. ஆக்சுவலாக முத்துசாமி தீட்சிதர் கிருத்தி பாடினது வாத்தாபி கணபதியும் பஜேன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு கீர்த்தி முத்துசாமி தீட்சிதர் பாடிய கர்நாடக கிருத்தி. அது அந்த கிருத்தி வந்து இந்த வாதாபி கணபதியை முன்னிலையில தான் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு உண்டு, அந்த இசை வரலாறு. அப்புறம் அம்பாள் முன்னிலையில தான் நவரத்ன மாலை கமலாம்பிகாலாம் வச்சு முத்துசாமி தீட்சிதர் நிறைய பாடல் பாடியிருக்கிறார். அந்த படம்லாம் வரைஞ்சே வச்சிருக்காங்க அம்பாள் சன்னிதியில தீட்சிதர். இதுல வந்து சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த ஊர் அது. சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர், தியாகையர் 3 பேரும் பிறந்த அற்புதமான தலம் அது. எல்லா விதமான ஆன்மீக இதுவுமே அமைந்த ஒரு ஊருன்னா அது வந்து திருவாரூர் தான். அது மாதிரி இந்த கோவில் குளம் கமலாலயம் அதுவும் அழகு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஆழித்தேர் அழகு. ஆழித்தேர் வந்து காண கிடைக்காத ஒரு பிரம்மாண்டம். அது ஒரு அற்புதமா, அது அசைந்து ஆடி வரும்போது அதுலதான் இந்த அஜபா நடனம் பண்ணுவாங்க. அந்த அஜபா நடனம் அதாவது எப்படி திருமாலின் மார்பில் அந்த மரகதலிங்கம் அவருடைய மூச்சு காற்றுக்கு ஏற்றவாறு அந்த நடனம் புரிந்ததோ அதைத்தான் அஜபா நடனம் என்று ஆழித்தேர் உற்சவத்தின் போது அதை வந்து செய்து காட்டுகிறார்கள் பக்தர்கள். அற்புதமான நடனம் அது. ஸோ அந்த ஆழித்தேரு, ஆரூர் அழகு, ஆரூர் கோவில் அழகு. அதுல இன்னொரு நாங்கள் ஒரு விசேஷம் என்ன பார்த்தோம்னா, பிறக்க முக்தி தருவது திருவாரூர்னு சொல்லிட்டோம்ல, அங்கே பிறந்தாலே முக்தி கிடைக்குமா. அப்போ என்ன ஆயிருதுனாக்கா, நம்ம யமதர்மனுக்கு வேலை எல்லாம் போயிருது. பிறந்தாலே முக்திங்கிற அவருக்கு ஒரு பெரிய ரோல் இல்லை. அப்போ அவர் என்ன பண்றாரு, அவர் சண்டிகேஸ்வரராக அமர வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். 2வது சண்டிகேஸ்வரர் பார்த்தோம். அவர் சும்மா அப்படி தூங்குற மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு, எந்த வேலையும் இல்லாமல் அவர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிற்பமே இருக்கு. யமதர்மராஜன் சண்டிகேஸ்வரராக தூங்குகின்ற கோலத்தில் அற்புதமான ஒரு சிற்பமே வந்து அங்கே 2வது சண்டிகேஸ்வரர் வந்து யமதர்மன் தான். ஸோ அந்த யமபயம் போறது இந்த எதுவுமே வந்து அதை சர்வ தோஷ நிவாரண தலம் அப்படின்னா அது ஆறும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.